ருத்ரன் தொடர்கிறது. சில நாட்கள் சென்ற பிறகு ததீசி முனிவர் தம் ஊருக்கு திரும்பி வந்தார். தம் புத்திரன் உன்மத்தனாக இருப்பதைக் கண்டு துயரமடைந்து விட்டார். ஆயினும் நியமனப்படி சிவபூஜை செய்ய சிவபெருமான் பிரத்யட்சமாகி ததீசியை நோக்கி, இத்தகைய புத்திரனை கொண்டு என்னை பூஜிக்க செய்தாயல்லவா என்று கண்டிக்க, ததீசி மிகவும் பயந்து, அந்தோ அவன் அப்படியும் செய்தானா? அவனால் என் வம்சமே பெருமை இழந்ததே, இனி என்ன செய்வேன்? இதற்கு பிராயச்சித்தம் இல்லையே என்று தனக்குத்தானே நொந்து கொண்டார். இவ்வாறு இருக்கும்போது அவரது புத்திரனை பதிதனாகும்படி செய்த துஷ்டை இறந்துவிட்டாள். அவள் சிவபூஜைக்கு விக்னம் செய்தவளாக இருந்தும் கூட மருமகள் மாண்டதற்காக ததீசி முனிவர் வருந்தினார். தம் புத்திரன் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேட எண்ணி பிராயச்சித்த விதிப்படி சிவபூஜையையும் பார்வதி பூஜையையும் செய்து வந்தார். அதனால் பார்வதி தேவி, ஆதிசைவர்கள் என் புத்திரர்கள் ஆகையால் நீ அஞ்ச வேண்டாம் என்று அவரை தேற்றி சிவபெருமானிடம் ததீசி புத்திரன் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டி நெய்யால் ஸ்நானம் செய்வித்து சிவபெருமானால் யக்ஞோம வீதம் தரிப்பிக்கச் செய்து சோடசாட்சர சுரூபமாகிய சிவகாயத்ரியையும் ஸ்ரீ பஞ்சாட்சரியையும் உபதேச செய்வித்து 16 முறை ஜெபிக்கச் செய்தாள். அதனால் ததீசி புத்திரனின் பாவங்கள் நீங்கின. சிவபெருமான் அந்த ஆதிசைவ புத்திரனை நோக்கி, இனி இந்த மந்திரங்களை கொண்டே பாத்தியம் முதல் நமஸ்காரம் வரையில் அடங்கிய பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்லி மேலும் சில மந்திரங்களை உபதேசித்தார். தானியம், பழம், வஸ்திரம், நெய், எண்ணெய் முதலிய சிவபூஜை செய்த மீதியையெல்லாம் நீங்கள் அனுபவித்தால் உங்களுக்கு தோஷமில்லை. ஆதிசைவர்களாகிய நீங்கள் என் முகத்தில் தோன்றியவர்கள் ஆகையால் எனக்கு நிவேதித்தவைகளை நீங்கள் அனுபவிப்பதற்கு உரியவரே அன்றி பிறர் அதை பெறுவதற்கும் பாத்திரமாகார். நீங்களே எம்மையும் பார்வதியையும் பூஜிக்க உரியவர்கள். ஒவ்வொருவரும் ஆதி பார்த்த லிங்கங்களை பூஜிக்கலாமே தவிர பார்த்த லிங்கங்களை ஆதிசைவர்களை கொண்டே பூஜிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இவ்வாறே செய்து தாம் விரும்பிய இகபர போகங்களை அனுபவிப்பீர்களாக என்று ஆச்சாரிய அபிஷேகம் செய்து சிவ பூஜா உரிமையை வழங்கி, நீங்கள் வேத மந்திரங்களை விட சிறந்த ஆகம முறையாகவே பூஜை செய்ய வேண்டும். நீங்கள் எவன் பட்சமாக இருக்கிறீர்களோ அவனுக்கு சுகம் உண்டாக கூட கடவது. உங்களை பூஜித்தவர்கள் எம்மையும் பூஜிக்க பயனை பெறுவார்கள். சைவ ஆச்சாரங்களையும் சிவபக்தியையும் விருத்தி செய்ய வேண்டிய ஆதிசைவர்களாகிய நீங்கள் உலகத்தாரால் எம்மை போலவே மதிக்கப் பெற்று குடும்ப விருத்தி அடைந்து வாழ்வீர்களாக என்று வரமளித்து ஆசிர்வதித்தார். ஆகையால் ஆதிசைவர்கள் ஆச்சாரமுடையவராயினும் ஒருவேளை தெய்வகதியால் ஆச்சாரம் தவறியவராயினும் அவர்களை உலகத்தோர் கைவிடலாகாது. சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் கையால் ஸ்பரிசித்து பூஜிக்கும் பாக்கியதை உடைய ஒரு ஆதிசைவனுக்கு அன்னம் அளித்தவன் அநேகம் கோதான பயனை பெறுவான். இதற்கு ஓர் உதாரணம் சொல்கிறேன். அந்தகேஸ்வர நகரத்தில் நீதி தவறாத அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் பெயர் பத்திரன். அவன் நாள்தோறும் வேதியருக்கு அன்னமளிக்க வேண்டும் என்று நியமனம் செய்து கொண்டு நாள் ஒன்றுக்கு அநேகம் 1000 அந்தணருக்கு அரிசுவையுடன் கூடிய உணவை விருப்பத்துடன் தானமளித்து கொண்டிருந்தான். அவன் சிவபக்தனாகையால் சிவபெருமான் அவன் கையில் ஒரு கொடியை கொடுத்து, அரசனே, இதை உன் அன்னச்சத்திரத்தில் விடியற்காலையில் கட்டி வைத்து உன் நியமனப்படி அன்னம் அளித்து வருவாயாக. அவ்வாறு அளித்து வரும்போது எவனேனும் ஒரு சத்புருஷன் அந்த அன்னத்தை உண்பானானால் அன்று நீ நாட்டிய அன்னத்வஜம் விழுந்துவிடும். அவ்வாறு விழாவிட்டால் அன்றைய தினம் உன் அன்னத்தை சத்புருஷர் உண்ணவில்லை என்று உணர்ந்து கொள் என்று கூறி மறைந்தார். அரசனாரின் கட்டளைப்படி அந்த கொடியை தன் மாளிகையில் நாட்டி வழக்கப்படி பிராமண பூஜனம் செய்வித்து வந்தான். அப்போது ஒரு ஆதிசைவ பிராமணனுக்கு அன்னமளிக்க உடனே அந்த துவஜம் கொடியானது விழுந்தது. மன்னன் பத்திரன் இந்த துவஜத்தின் வரலாற்றை அங்கிருந்த அந்தணர்களுக்கு கூறி, இது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நாங்கள் யாவரும் உண்ணும் முன்பே
பதினனாகிய இந்த அந்தணனுக்கு அன்னம் அளித்ததால் இந்த துவஜம் விழுந்ததேயன்றி சிவபெருமான் கூறியபடி சத்புருஷன் உண்டதால் விழுந்ததல்ல என்றார்கள். அதற்கு அரசன், அந்தணர்களே, நீங்கள் சொல்வது உண்மையானால் அதனையும் சோதித்து விடுவோமே என்று மீண்டும் அந்த துவஜத்தை நாட்டி வந்த வேதியர்க்கெல்லாம் சில நாட்கள் வரை அன்னம் அளித்து வந்தான். அப்படியும் அது விழாததால் அரசனும் அந்தணர்களும் முன்பு துவஜம் விழுந்தது. ஆதிசைவ வேதியர் உண்டதனாலேயே என்று தேர்ந்தார்கள். முனிவர்களே, ஆதிசைவர்கள் சிவகடாட்சம் பெற்றவர்கள். ஆகையால் அவர்கள் தங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிவபூஜை செய்வதற்கு உரியவர்கள். புண்ணிய சரிதங்களை கேட்பதில் அக்கறையுடைய முனிவர்களே, நீங்கள் கேட்ட ஆதிசைவர்களின் மகிமையை சொன்னேன். அவர்களை கொண்டு ஜோதிலிங்கங்களை அர்ச்சித்தவர்கள் பெறுகிற பேர்களை என்னால் சொல்ல இயலாது என்று கூறினார். வியாசரின் சீடரே, ஜோதிர்லிங்கங்களின் உற்பத்தியையும் மனத்துயரத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டார்கள். சூத புராணிகர் தொடர்ந்து சொல்லலானார். ஆதி காலத்தில் தட்சனுக்கு அஸ்வினி முதலிய 27 பெண்கள் பிறந்தார்கள். தட்சன் அப்பெண்களையெல்லாம் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அவர்கள் சந்திரனுடன் கூடி பொன்னும் மணியும் போல பெருமையுடன் வாழ்ந்தார்கள். சந்திரன் சிறிது காலத்திற்கு பிறகு தன் மனைவிகளில் ரோகிணி என்பவளை மட்டும் மிகவும் அதிகமாக காதலித்து வந்தான். மற்றவர்களை மனைவியராக கருதாமல் அலட்சியப்படுத்தினான். அதனால் 26 பத்தினியர்களும் தங்கள் தந்தையான தட்சனிடம் சென்று நடந்து வரும் வாழ்வை கூறி முறையிட்டு எவ்வாறாயினும் தங்களை காக்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள். தட்சன் மிகவும் வருத்தமடைந்து தன் மருமகனான சந்திரனிடம் சென்று, நீ நற்குலத்தில் பிறந்து கலாநிதி என்ற பெயரை பெற்றிருந்தும் உன்னை மணந்த மனைவியரெல்லாம் நீ ஒரு மாதிரியாக நடத்தாமல் இருப்பது சரியல்ல. ஒரே மாதிரியாக நடத்த வேண்டுமல்லவா? மனைவியர் அனைவருக்கும் ஒரே மாதிரி சுகம் கொடுக்க வேண்டும் என்று வினயமாக சொல்லிவிட்டு தன் இருப்பிடம் சேர்ந்தான். சந்திரன் தட்சனின் சொற்களை சிறிதேனும் ஏற்காமலும் இசையாமலும் தன் விருப்பத்தின்படியே ரோகிணியிடம் மட்டுமே அதிக காதலுடன் நடந்து கொண்டான். சந்திரனுக்கு தீமை விளைய வேண்டிய காலம் நெருங்கிய காரணத்தால் அவன் தட்சன் சொன்ன புத்தியை கேளாமல் ரோகிணி ஒருத்தியையே விரும்பினான். சிறிது காலம் கழிந்ததும் தட்சன், என் மருமகன் என் புத்திரிகள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறான் அதை பார்ப்போம் என்று எண்ணமிட்டான். அவனது புதல்விகள் சந்திரன் முன்போலவே இருந்து வருவதாக தட்சனிடம் புகார் கொடுத்தார்கள். தட்சன் சந்திரனை சந்தித்து, சந்திரா, நான் சொன்ன நற்புத்தியை ஏற்று நடக்காததால் உன் கலைகள் நாளா வண்ணமாக குன்றி குறைந்து ஷயமடைக என்று சபித்தான். உடனே சந்திரன் தன் ஒளி மங்கி கலைகள் குறைவதைக் கண்டு, இங்கே போவேன், யாரிடம் என் குறையை சொல்வேன் என்று துயரத்தால் புலம்பினான். சந்திரனின் நிலையைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் துக்கப்பட்டார்கள். சந்திரன் அவர்களை நோக்கி, நீங்கள் எவ்வாறாவது எனக்கு நேர்ந்த சாபத்தை நீக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டான். அவனது வேண்டுகோளுக்கு இறங்கிய தேவர் முனிவர் முதலானவர்கள் பிரம்மதேவனிடம் சென்று சந்திரன் தன் தவறான நடத்தையால் சாபம் பெற்ற விஷயத்தை சொன்னார்கள். பிரம்மதேவன், ஐயோ, சந்திரன் தன் மனைவியரில் ஒருத்தியை மட்டுமே அதிகமாக மோகித்து மற்றவர்களை புறக்கணிப்பது தர்மம் அல்லவே? அவன் இத்தகைய துன்மார்க்கனே. இது அவன் இயற்கையே. ஆயினும் தன் மருமகளாயிற்றே என்று உணர்ந்தும் தட்சன் இவனை இப்படியும் சபிக்கலாகுமோ? அதுவும் அன்றி இந்த சந்திரன் முற்காலத்தில் செய்த ஒரு கெட்ட செயலும் உண்டு. அதை சொல்கிறேன், கேளுங்கள். அவன் பிரகஸ்பதி முனிவர் வீட்டில் குருகுலவாசம் செய்து வந்தபோது அவர் மனைவி தாரையை மோகித்து அவளை தன்னுடன் அழைத்து கொண்டு போய் அவரோடு போர் புரிய தைத்திரியர்களையும் உதவியாக கொண்டு சென்றான். அப்போது தேவர்கள் அவள் தந்தை அத்திரி முனிவரிடம் சென்று, சந்திரா, தாரை உன் குருவின் மனைவி, ஆகையால் நீ அவளை பிரகஸ்பதி முனிவரிடமே கொண்டு போய் விட்டுவிடு என்றார்கள். அவனும் அவளை பிரகஸ்பதி முனிவரின் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தான். அப்போது பிரகஸ்பதி முனிவர் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை அறிந்து, இவள் எனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அப்போது நாங்கள் தான் வாதாடி, அப்படியல்ல, நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதில் குற்றமில்லை என்றோம். அதற்கு தேவகுரு பிரகஸ்பதி, அப்படியானால் இவளது கர்ப்பம் நீங்கிய பிறகு இவளை ஏற்றுக்கொள்கிறேன்
என்று சொல்லிவிட்டு அவர் தன் மனைவி தாரையை நோக்கி, தாரா, நீ யாருக்கு கர்ப்பம் தரித்தாய் என்று கேட்டார். அதற்கு தாரை தலை குனிந்தபடி, சந்திரனுக்கே கருவுற்றேன் என்றாள். எனவே அவள் பிரசவித்த பிறகு அந்த குழந்தையை சந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு பற்பல விதமாக வேண்டிக் கொண்டு பிரகஸ்பதி முனிவரிடம் தாரையை சேர்த்தோம். அத்தகைய சந்திரன் இப்பொழுதும் அத்தகைய கொடும் தொழிலைத்தான் செய்தானே. அவனுக்காக வேண்டியது நடந்தே தீர வேண்டும். ஆயினும் புண்ணிய கஷேத்திரமான பிரவாசத்திற்கு போய் மிருத்யுஞ்ச மந்திரத்தால் சிவபெருமானை ஆராதித்தால் தேஜோரூபியான சிவபெருமான் அவனை தேக நலிவை நீக்குவார் என்றார். தொடரும். நன்றி.